குட் மார்னிங் ஆல். இது வந்து பயோ ஆர்கானிக்கோட கேலமைன் க்ளோ பவுடர். ஓகேங்களா? இது வந்து என்ன யூஸ்க்கு அப்படின்னா, சன்டானை வந்து நல்லாவே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். நீங்கள் வந்து இதை வந்து கம்ப்ளீட் சேஃப் தான். ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு கெமிக்கல்ஸுமே ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே கிடையாது. இது வந்து ஒரு க்ளே பவுடர், அதாவது ஒரு களிமண் டைப் அந்த மாதிரி தான். இது வந்து ரொம்ப ரொம்ப சூட் ஆகும் எல்லா ஸ்கின் டைப்புக்குமே. முக்கியமாக வந்து எனக்கு வந்து ஆக்னே ஃபேஸில் நிறையா இருக்குது, ரொம்ப எண்ணெய் வடிஞ்சிக்கிட்டே இருக்குது, அதனாலேயே ஸ்கின் வந்து நிறையா ரொம்ப பிளாக் ஆகுது அப்படின்றவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். கம்ப்ளீட்டாக சேஃப் தான். இது வந்து நீங்கள் நார்மலாக வந்து தேவையான அளவு எடுத்துகிட்டு ரோஸ் வாட்டர் இல்லைன்னா நார்மல் வாட்டர் ரெண்டுலேயுமே வந்து மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு, ஃபேஸு ஹேண்டு ரெண்டுலேயுமே அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர்லேயே வாஷ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் யூஸ்லேயே நல்லா ரிசல்ட் தெரியும். ஒரு 3-4 டைம்ஸ் ஒன் டே விட்டு ஒன் டே ஆர் வீக்லி த்ரைஸ் யூஸ் பண்ணிட்டு பாருங்கள், நல்லா டேன் ரெடியாக இருக்கும். முக்கியமாக ஆயிலி ஸ்கின் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணியிருக்கும். ஏன்னா பிகாஸ் நிறையா பேருக்கு ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு பெரிய ப்ராப்ளமே ஆக்னே இருக்கும். ஃபேஸ் ஃபுல்லாக பிம்பிள்ஸு, ஆக்னே அந்த மாதிரி இருக்கும். அந்த ஆக்டிவ் பிம்பிள்ஸ் இருக்கிறது மேலே எது போட்டாலுமே ஒரு மாதிரி கூட கொஞ்சம் நிறையா பிம்பிள்ஸ் வரதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி வேறு எதுவும் ப்ராடக்ட்டு, சீரம், கெமிக்கல் அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணாமல் இந்த க்ளே டைப்பில் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதுதான் வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். யூஸ் பண்ணும்போது உங்களோட ஆக்டிவ் ஆக்னே எல்லாமே நல்லா ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். சீக்கிரமாக எல்லாமே சரியாயிடும். ஆயிலி ஸ்கின் முக்கியமாக நல்லா ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும் ஃபேஸுக்கு. இது மட்டும் பத்தாது, இது வந்து சன்டான்காகன்னு வச்சுக்கிறலாம். ஸோ வந்துட்டு ஓவரால் வந்து ஆக்னேவை எப்படி வந்து வீட்டில் இருந்தே சரி பண்ணலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் இதில் சொல்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.